அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டியோட போன வாரம் அதோடைய மார்க்கெட் மொமெண்டம் அண்ட் என்ட்ரி டார்கெட் எப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு மண்டேக்கான என்ட்ரி டார்கெட் லெவல் அண்ட் மார்க்கெட் மொமெண்டம் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணது. கரண்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை மறுபடியும் டச் பண்ணி டபுள் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பட்ஜெட்டில் வந்த நெகட்டிவ் நியூஸு, அதை தாண்டி ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய டேக்ஸ் இஷ்யூஸ் உட்பட எல்லா நெகட்டிவ் இருந்தாலும் மார்க்கெட் இப்படி மேலே போகுது அப்படின்னா டெக்னிக்கலாக நமக்கு என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயமும், அதுக்கு அடுத்து நம்ம ட்ரேடிங்கான பிளானில் என்னென்ன மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்ம ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விஷயம் பாயிண்ட் ஆகும் ஒரு சின்னதாக ஒரு ஐடியாவோட சேர்த்துருக்கோம். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நிஃப்டியோட மார்க்கெட் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை அப்படிங்கிற லெவலில் இருக்குது அப்படின்னா இம்பேக்ட் ஆகிறது அப்படின்றது எஃப்ஐஐயோடைய இம்பேக்ட், அவங்களுக்கு டேக்ஸ் ரிலேட் பண்ணிக்கிற விஷயத்தினால அவங்களோட இம்பேக்டில் தான் இப்போ மார்க்கெட் மேலே ஏறுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ரெண்டாவது விஷயம், இப்படி இருக்கும்போது சடன் மூமெண்டம் அப்படின்றது ஒரு ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மார்க்கெட் நடக்கலாம் தொடர்ச்சியாக அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். நம்ம பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனுக்கு அப்படி ஒரு ஏற்ற இறக்கம் இருந்தால் தான் என்ட்ரி டார்கெட்டும் ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் பாயிண்ட்டும் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட விஷயம் என்னோட மைண்டில் இருக்குது. ஸோ அதனால நான் அப்படி தான் பார்க்குறேன். எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு ஹை வால்டிலிட்டி இருக்கிற அதிகபட்சமாக ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய மார்க்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டாவது டெக்னிக்கலாக நம்ம இப்போ பார்த்துருக்க விஷயம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது 24,850 அப்படிங்கிற இந்த லெவல் இருந்து 24,200 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்குமே ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவல் அடுத்து அகைன் ஒரு ரேஞ்சாக மாறுமா, இல்லை இந்த ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நியூ டார்கெட் அப்படின்ற மாதிரி 25,200 அப்படிங்கிறது அடுத்து நம்மளுடைய டார்கெட். ஸோ இந்த டார்கெட் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் மண்டே ஓப்பன் அப்படிங்கிறது கேப் டவுன்லாம் இருக்கும் பட்சத்தில் இங்கிருந்து 24,500 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டும் 24,500 450 அப்படிங்கிற இந்த லெவலுக்குள்ள ஒரு சின்ன ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணலாம். கீழே டவுனில் வந்தால் அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேப் டவுன் இல்லாமல் கேப் அப்பாக இருந்தாலும் ரெட் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணி ஒரு 1 ஹவர்லையோ அல்லது 1 டே கேண்டிலோ பார்த்தீங்கன்னா ரெட்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ரேஞ்ச், அதாவது 24,400 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இப்படி ஒரு ரேஞ்ச் லெவல் இந்த கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னால் நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி 52,200 அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 52,200 அப்படிங்கிற லெவலை கீழே புல் பேக் கொடுத்து மேலே போகும்போது ஒரு சூப்பரான மூமெண்டம்ல நம்ம இங்கேயே பிளான் பண்ணிக்கலாம். ஒரு வீக்லேயே 22,500 லெவலெல்லாம் டச் பண்ணி மேலே போகுது அப்படின்றப்ப நமக்கு இங்கேயே ஸ்டாப் லாஸ் வச்சு ஹோல்டிங் வச்சோம்னா சூப்பரான டார்கெட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியாக மேலே மூவ் இருக்கும். அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருவேளை இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ரேஞ்சிலேயே போகுது, அதாவது 24,400 24,800 லெவலில் 400 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் போகுது அப்படின்னா நமக்கு நல்ல மூமெண்டம்ல 50 பாயிண்ட் வரைக்கும் டீப் இந்த மணியில் ஆப்ஷன்ல எல்லா ஸ்ட்ரைக், அதாவது 24,500 600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்ல ஈஸியாக 50 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஆர் பிரேக் அவுட் ஆனால் நியூ டார்கெட், இந்த ரெண்டு விஷயத்துல பிரேக் அவுட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் புல் பேக் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட்டை நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணுறது அப்படின்னு அப்போ ஹோல்டிங் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். புல் பேக்கு முன்னாடியே நீங்கள் என்ட்ரி எடுத்து ஹோல்டிங் வச்சிருந்தீங்கன்னா ஆப்ஷனோட டைம் டிக்கே போயிடும். ஸோ அதனால இந்த பிரேக் அவுட் 24,850 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆகி டார்கெட் போகாமல் புல் பேக் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. அகைன் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம அதுக்கான பிளானை வச்சுக்கலாம் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ 24,450 அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போகும்போது கால் ஆப்ஷன்ல ஃபுல் பண்ணலாம். ஒருவேளை நேரடியாக கேப் அப்ல ஓப்பன் ஆகி டார்கெட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஸ்விங் லோ அப்படி கிடையாது, கேண்டிலோடைய லோ மட்டும்தான் நமக்கு இப்போ இருக்கிற ஸ்டாப் லாஸாக இருக்க முடியும். 24,700 அப்படிங்கிற லோவை ஸ்டாப் லாஸை வச்சு ஹை பிரேக் அவுட் ஆகி மேலே டார்கெட் போகும்போது அப்படியே கண்டினியூவாக நம்ம காலுக்கான பிளான் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ரெண்டு வகையான பிளானில் நிஃப்டியை நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. ஸோ இந்த ஐடியா உங்களோட ஐடியாவை கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணுங்க. Okay friends, thank you for watching.